அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களை என்னை பார்க்க மாட்டியா? என்னை பார்த்துட்டு சொல்லு, நீ ஒரு தானே என்னை பார்க்க மாட்டேன்னு. பார்க்க மாட்டேன். பயமா இருக்கு மாமா, யாரும் இல்லைன்னு. என்ன இருந்தது உனக்கு? என்ன ஃபீலிங் இருந்தது அப்போ? எங்கள் அம்மாக்கண்ணா நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல இது இருக்குது. பட் அந்த டேலண்ட்டை தப்பான வழியில் அவங்க யூஸ் பண்ணி நம்மளையும் யூஸ் பண்ண வைக்கிறாங்க. உங்க பேரு? சாந்தி. எங்கள் அம்மா வீட்டில் பிரேமான்னு பேர். அம்மா வந்து எதுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க? எங்கள் பொண்ணு வேணும். எவ்வளவு பசங்க உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. எப்போ பொண்ணும் பையனும் பிறந்தாங்க? பையன் வந்து 95, பொண்ணு வந்து 98. ஹஸ்பண்டுக்கு வாழ்க்கை வெறுத்து போய் அவர் இப்போ ஏதோ ஆசிரமத்துக்கு போகிறேன்னு போயிட்டார். எப்போ போனாரு? அவர் போய் ஒரு 8-9 வருஷம் இருக்கும். 9 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இதுவரை நீங்க வர பார்க்கவே இல்லையா? இல்ல, உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல? ஒரு பிரச்சனையும் கிடையாது. சும்மா விட்டுட்டு போயிட்டாரு? ஆமா, என்ன பிரேமான்னு கூட சொல்ல மாட்டார், பம்முன்னு தான் கூப்பிடுவாரு. விட்டுட்டு போயிட்டாரு? நான் போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. குழந்தை எப்படி உங்களுக்கு விட்டு போச்சு? விட்டு போறதுக்கு காரணம் என் தங்க என்னாச்சு? சித்ராங்கிறவள். என்னாச்சு? நாங்க சென்னைக்கு வந்தோம். வரும்போது என் பொண்ணு 6th. சென்னையில யாரு தெரியும் உங்களுக்கு? 4th 5th யாரையும் தெரியாது. சும்மா தெய்வத்தை கொண்டு வந்து விட்டு நாங்க வந்து இந்த மாதிரி நெட்ல தேடிட்டே இருந்தோம். ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்ல ஸ்கூல்ஸ் எங்கன்னு. எங்க வந்து இருப்பீங்க? சென்னையில வந்தா வேலை வேணும். படிச்சிருக்கேன் நான், எனக்கு சாமர்த்தியம் இருக்கு. எந்த துறையில அட்மின் வேணுமா நான் பார்ப்பேன். டீச்சிங் ஜாப்ல தானே இருந்தேன். ஸ்கூல்ல எல்லாம் பிரின்சிபலா இருந்தேன். ஸ்கூல்ல சென்னையில என்ன பிரின்சிபலா வச்சாங்க. நல்லா தான் இருந்தேன். அந்த குழந்தைங்களை அவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க. இங்க வந்து வேலை தேடினீங்க? வந்த அப்புறம் தான் வேலை தேடினீங்க? என் பையன் அப்ப 8th இருந்து 9th போகணும். 9th போறதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்டா போகணுங்கிற ஒரே ஒரு பிடிவாதமா இருந்தான், இன்ட்ரெஸ்ட்ல இருந்தான். அப்ப அவனுக்கு வந்து 6 months, அவன் ஜனவரி born. அப்ப 2 பேருக்குமே எல்லாத்துக்கும் 6 months இடிக்குது. அப்ப இவனை வந்து இங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் விசாரிச்சு அவன் என்ன சொன்னாங்கன்னா, நீ 8th இருந்து டைரக்டா நீ 10th கூட எழுதலாம். எழுதினா அந்த 1 year உனக்கு வந்து கேப்பு கிடைக்கும். அப்போ அந்த 6 months உனக்கு ட்ராப் ஆகாது, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணம். அவன் 8th நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஐ கேன் ஷோ ஆல் த சர்டிஃபிகேட்ஸ். 10th ப்ரைவேட்டாக அவன் 10th படித்து எழுதினான். இப்போ என் பொண்ணு வந்து நிறைய சைல்டு ஆர்டிஸ்டாக, அவளுக்கு நிறைய ஃபிலிமில் சான்சஸ் கிடைச்சிது. நல்லா பண்ணிட்டு இருந்தா, டாப் லெவலில் தான் பண்ணிட்டு இருந்ததை என் தங்க மாதிரியே சொல்லியிருக்கா, நாங்கள் தான் உனக்கு மேனேஜராக வருவோம், நீ எந்த பண்ணினே சொல்லு, நான் இப்ப பார்க்கட்டும் அப்ப பார்க்கட்டும், நல்லா ரொம்ப என்கரேஜ். எப்போ கனெக்ஷன் ஆச்சு? இவங்க கான்டாக்டே வேண்டாம்னு வச்சிருந்தேன். தஞ்சாவூர்ல என் தங்க யாரையுமே கான்டாக்ட் பண்ணாம இருந்தோம். இப்போ அவளுமே பாம்பேல இருந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்தா. அந்த ஹஸ்பண்டை எல்லாம் விட்டுட்டு எங்க சொந்தத்திலேயே ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கான். எதுக்கு சென்னையில வந்து செட்டில் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த கதை வந்து எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு நாங்க தான் ஊர் விட்டு வந்து இவள் இந்த மாதிரி அடிக்கடி எங்க தஞ்சாவூர்ல இருந்து சித்தப்பா என்ன சொல்லுவாரு, எனக்கு குழந்தை இல்லை, என்னோட சித்தப்பா குழந்தை இல்லை, அதனால இந்த பொண்ணை எனக்கு தெத்து கொடுப்பாரு. என் பொண்ணை நான் கொடுக்க முடியாது. ஒரு அம்மா எப்படி தெத்து கொடுக்க முடியும்? அதுக்கு சப்போர்ட்டு எங்க அம்மா, என் தங்கமார் ஆரம்பத்திலேருந்து. அப்படின்னு பல நாள் சண்டை நடந்திருக்கு. திருப்பியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு, மந்திரவாதம் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்களா தெரியாது, என்னமோ பண்ணி அந்த பொண்ணை சென்டிமெண்டா வர பேசுவாங்க. என் குழந்தைய, நீ வரலன்னா செத்து போயிடுவேன், நீ தான் எனக்கு உலகம், உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன், எங்கிட்ட அது இருக்கு, சொத்து இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்றேன்னு ஆரம்பத்திலேருந்து பண்ணுவான். திரும்பி வரும்போது இவன் நான் வரல. சித்தப்பா கூட போயிட்டாளா பொண்ணு? அப்படி 2 தரம் போயிருக்கா. அதுக்கப்புறம் என்ன பிளானிங் பண்ணினாங்க, என்ன காரணம் கொண்டு கூட்டிகிட்டு போனாங்க, இதெல்லாம் அவங்களுக்கே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அப்ப அவள் 6th இருந்து 7th போறான். இப்ப என்ன வயசு? இப்ப அவள் 12th முடிச்சிருக்கு. 6 years நீங்க குழந்தைய பார்க்கல? 2 தரம் பார்த்திருக்கேன். எப்படின்னா கடை வாசல நிக்க வச்சு பார்க்க வைப்பாங்க. உங்க பையன் உங்க கூட தான் இருக்காரு? பையன் இப்ப வந்திருக்கான். 3 வருஷம் கழிச்சு அவனை கொலை மிரட்டல், இன்னும் கொலை பண்ணி அம்மாட்ட போகணும்னு சொன்னா கொலை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எங்க இருந்தான் பையன்? அவங்கள்ட்ட கூட்டிட்டு போனாங்க இந்த கேஸை ஸ்ட்ராங் படுத்துறது. எப்படி போனாங்க? பிளாக்மெயில் பண்ணி, அது எப்படி என்ன பேசினாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. எங்கிட்ட இருந்து போகும்போது இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, மிரட்டினாங்கன்னா, நீ உங்க அம்மா கூப்பிட்டதுன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லு. அந்த கோர்ட்டிலுமே இதுதான் செல்லுபடி. தஞ்சாவூர்ல ஜெகன் பக்கத்து வீடு. அவர் என்ன சொன்னாரு? அவங்க வீட்டுல போய் சொல்லி அழுதுருக்காளே, என்னது டார்ச்சர் பண்றாங்க என்ன எங்க அம்மா வந்து எப்ப வரேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் நான் போவேன். அவ அம்மாவும் எனக்கு சித்தப்பாவும் சித்தியும் டார்ச்சர் பண்ணாங்க. அந்த அதான் அவளே இப்பவும் சொல்றா. எப்போ நீங்க அம்மா விட்டுட்டு சித்தப்பா சித்திட்டு போனீங்க? 2010ல. ஏன் போனீங்க? என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வந்து நீங்க கூட வரலைன்னா அம்மாவை நான் விட மாட்டோம், அவங்கள வந்து கொலை பண்ணுவோம், என்னையும் வந்து இந்த மாதிரி உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுவோம், எங்கேயும் படிக்க முடியாது, தூக்கி உள்ள வச்சிருவோம். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
அப்போ நான் வந்து 10th முடிச்சிருந்தேன். அது வந்து இந்த பைலட்டுக்கு நான் சேரணும் அப்படிங்கிறத என்னோட எய்ம். அப்போ அதனால அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் 6 months எனக்கு இடிக்கிறதுனால இந்த 8th டேரெக்டாக கொஞ்சம் 10th ஒரு கேப்பும் விடாமல் அப்படியே டேரெக்டாக போகணும், இந்த டியூட்டோரியலில் போகணும். சரி, அப்போ போயிட்டீங்களா? போயிட்டு எவ்வளோ நாள் இருந்தீங்க சித்தப்பாட்ட? அங்கே வந்து ஒரு 4 years அங்கே. அது கடையில் அம்மாவை பார்க்கவே இல்லை? அதில் அங்கே வந்தாலே வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அப்புறம் ரோட்டில் வந்து பாருப்பாங்க, இப்படியே ஒரு 2 minutes தான் இப்படி இருந்துட்டு பேசணும் அப்படி மாதிரி பேசுவாங்க. அப்படி எதுக்கு உங்க அம்மா கூட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்படி பிளாக்மெயில் பண்ணா போலீஸ்ட்ட தானே சொல்லணும், எதுக்கு சித்தப்பா கூட போகணும்? அது இந்த சித்தப்பாவோட ஃப்ரெண்டு அந்த ரவிக்குமாருங்கிறவர் அவருக்கு கூட இருந்ததுனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவங்க வந்து எடுத்துக்கல. அவங்க ஏதோ இல்லீகலாக ஏதோ கதையை சொல்லி அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன கதை சொன்னாங்க? இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து படிக்க வைக்கிறதுக்கு முடியாது அவங்களால, அவங்க வந்து ஒன்றும் சரியில்லை அப்படின்னு அவங்க இல்லீகலாக இல்லாத கொள்ளாத நல்லா தான் இருந்தோம், நல்லா நிம்மதியாக இருந்தோம், இந்த பொண்ணை வந்து அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்திலே நிறைய தடவை. இந்த பொண்ணுங்கிறது யாரு? தங்கச்சி காயத்ரி. அப்போ அது நீங்க 2 பேரும் சித்தப்பாத்துக்கு தான் போனீங்க? ஆமாம். இப்போ பைலட் வேலைக்கு போறீங்களா? இல்லை, ட்ரைனிங் இல்லை, அது அவங்கனால ஸ்பாயில் ஆயிடுச்சு. யாரால? அந்த தஞ்சாவூரில் அந்த ரவி சித்தப்பான்னு இருக்கிறவர் ஸ்பாயில் பண்ணிட்டார். தங்கச்சி இப்போ 12th? இப்போ 12th முடிச்சிருக்காங்க. அவளோட லைஃப் எப்படி இருக்கு? அவ்வளோ லைஃப் என்ன மாதிரி தான், அவ்வளோ டார்ச்சர், ஒரு நிம்மதி ஒன்றுமே இல்லை, ஒரே பிளாக்மெயில். இப்போ பார்த்தாலும் நல்லா இருந்த பொண்ணு இவங்க இந்த மாதிரி மாறி மாறி இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அவங்க தப்பாக சொல்லி அவன் மைண்ட் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக. எவ்வளோ மார்க் வாங்கினா 12th வந்து 947. சரி, இப்போ அங்கே இருக்காளா தங்கச்சி? இல்லை, அவன் இங்கே வந்துட்டான், சித்ராவோட. சித்ரா டச்சில் இருக்கீங்களா நீங்கள் அவளோட? நாங்கள் டச்சில் இல்லை, எங்கள்கிட்ட பேசவே விட மாட்டான். எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்துட்டு தங்கச்சி? இன்னும் பார்க்கவே இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து? அவன் மந்தப்பிலேருந்து பார்த்ததே இல்லை. எத்தனை வருஷம்? 3 years ஆச்சா? நான் 2 வருஷம் ஆச்சு பார்த்து. நான் படிக்க வைக்கலைன்னு போய் சொல்லியிருக்காங்க. நான் இவளை அபியூஸ் பண்ணுறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சொன்னதான் ஒரு கேஸு. அப்போ அந்த லேடி ஜட்ஜ்மெண்ட் என்ன? மதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது வார்த்தைகள் ஹஸ்பண்ட் வச்சுப்பா, அப்புறம் எல்லாரு கூடயும் சுத்துவா, அந்த மாதிரி கொலை மிரட்டல், குழந்தைங்களை மிரட்டி பாம்பேல அண்டர் வேர்ல்ட்ல கூட இப்படி எல்லாம் நடக்காது. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்க பொண்ணுகிட்ட பேசுறேன், நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. இப்போ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? 12th முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி அம்மாட்ட என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அம்மாட்டேருந்து ஏன் வெளியே வந்தீங்க? அம்மாட்ட இருந்தால் என் லைஃப்க்கு செக்யூரிட்டி கிடையாது. ஏம்மா? சின்ன வயசுலேயே என்ன சினிமாவில் நடிக்க வைக்கிறது. எப்படி முதல்ல நீங்கள் சினிமாக்குள்ளே போனீங்க? என்ன நடந்தது? அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? அம்மா இந்த மாதிரி சினிமாவில் ஒரு சான்ஸ் வந்திருக்கு, வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனப்போ அப்போ உனக்கு என்ன வயசுமா? 6th படிச்சுட்டு இருந்தேன். சரி. அப்போது வந்து இந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு நான் மகானில் அந்த ஃபிலிமுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அம்மா சொல்கிறாங்களே. அதில் நடிச்சிங்களா? ஒரு டான்ஸில் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கள் அம்மா வந்து இல்லை நீ 6th இது பண்ணிடு, 7th படிக்க வேணாம், 8th டேரெக்டாக டியூட்டோரியல் மூலயமா படிச்சுக்கலாம், நீ இந்த மாதிரி இதுலேயே சினிமா இதுலேயே போ. உங்கள் அண்ணாக்கும் அதே தான் பண்ணாங்களா? அதே தான் பண்ணாங்க. சினிமாக்காக தான்? சினிமாக்காக தான். இது கோயம்புத்தூர்லையா சென்னையிலையா? இல்லை சென்னையில். அதுக்காக தான் சென்னைக்கு வந்தீங்க. சரி, அப்போ அம்மா இங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? இல்லை, வேலைக்கெலாம் எங்கேயும் போகல, எங்களோட வீட்டிலே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜென்ஸ் வந்து வீட்டுக்கு வருவாங்க, வந்து அவங்கள்ட்டலாம் நிறைய பேசுவாங்க. நிறைய என்ன சொல்கிறது, கல்யாணம் ஆகியுமே அவங்க வந்து நிறைய மேட்ரிமோனி இதெல்லாம் வச்சு நிறைய பேர்கிட்ட பேசி அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்கள்ட்ட எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சண்டை அந்த மாதிரிலாம் போட்டு அவங்கள விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்கள வருவாங்க. என்ன மேட்ரிமோனி? மேட்ரிமோனி நெட்டில் மேட்ரிமோனியில் இந்த மாதிரி நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இல்லை ஃபஸ்ட்டு இப்போ தான் கல்யாணம் ஆகி இந்த மாதிரி காரணத்தினால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி மேட்ரிமோனியில் அவங்களோட இதை போட்டுப்பாங்களா? அந்த மாதிரி நிறைய. அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லை, நானே நேரில் எங்கள்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்மளோட லைஃப் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, வர எல்லாரையுமே வந்து அப்பான்னு கூப்பிடு. எத்தனை பேர் அப்படி வந்திருக்காங்க? அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 members. மேட்ரிமோனியில் போட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கல்யாணம் லீகலாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, பேசுவாங்க. திடீர்னு ஒருத்தர் ஒரு நாள் வருவார், இந்த மாதிரி இவர் தான் நம்ம மேட்ரிமோனியில் பார்த்து விரும்பாங்க. திடீர்னு என்னையே வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி நீனா அனுப்புகிற மாதிரி என்ன சொல்கிறது, இங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி மெயில் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என் பக்கத்தில் எங்கள் அம்மா. யாருக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு ஜென்ஸோ ஒருத்தர், அது அந்த அளவுக்கு எனக்கு நேம்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி என்ன மெயில் அனுப்ப சொல்லுவாங்க? இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், உங்கள் அப்பான்னு கூப்பிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பேசு, அந்த மாதிரி மெயில் அனுப்பு, அப்போ தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும், அப்போ தான் இது பண்ணலாம், அப்போ தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி நான் நிறைய
பண்ணியிருக்கேன். என்னையே தனியாக இப்போ சப்போஸ் முன்னாடியெல்லாம் வந்து வீட்டிலலாம் நெட்லாம் கிடையாது. இப்போ சைபருக்கு என்ன தனியாலாம் அனுப்பிச்சு நைட்லலாம் பாம்பேல இருக்கிறதுலேருந்தே இதெல்லாம் நடந்திருக்கு. உங்க அப்பா ஏன் உங்களை விட்டுட்டு போனாருன்னு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறது, எங்கள் அப்பானா எனக்கு வேற அப்பா, எங்கள் அண்ணனுக்கு வேற அப்பா. அப்படியா? இப்போ நான் வந்து எங்கள் அண்ணனோட அப்பாவை தான் பார்த்துருக்கேன். என்னோட அப்பா அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. உங்க அப்பா நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி தெரியும் உனக்கு வேற அப்பான்னு? இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நானே என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவே ஒரு தடவை கோவத்தில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, டேரெக்டாக சொல்லாமல் நீ வந்து இவரோட பொண்ணே கிடையாது, அப்போ எங்கள் அண்ணனோட அப்பா இருந்தாங்க, நீ இவரோட பொண்ணே கிடையாது. எனக்கு சின்ன வயசுல ஆனால் என்ன சொல்கிறது, என் அண்ணனும் எங்கள் அப்பாவும் வீட்டில் இருக்கிறப்பயே எங்கள் அம்மா வேற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது எங்கள் அண்ணனோட அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு தடவை, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா தான் வந்து எங்கள் அப்பா மூலியமாக எங்கள் அண்ணனோட அப்பா மூலியமாக தஞ்சாவூரில் எங்கள் தாத்தா அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால சரி நீ அங்கே இருந்தீங்கன்னா உனக்கு சேஃபாக இருக்கும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் எங்கள் அம்மாவே அப்போ நான் பிறந்தப்பே இந்த மாதிரி ஏன்னா இல்லீகலாக பிறந்ததுனால எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் யாரும் என்னை ஏற்றுக்கலை. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தை எதுக்குன்னு சொல்லி நான் பிறந்த 6 மாதத்துலேயே என்னை கொண்டே இந்த மாதிரி தஞ்சாவூரில் எங்கள் தாத்தாட்ட விட்டு வளர்த்தான். அவங்க 2 வருஷம் வளர்க்காதே எனக்கு கொஞ்சம் நான் இதுவாக இருந்தோடனே திருப்பி என்னை கூட்டிகிட்டு போய் பாம்பேயில் தேர்டுன்னு தான் நினைக்கிறேன், 3rd படிக்கிறப்ப இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் அங்கேயும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது சர்தாஜி அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சே வந்திருக்காங்க. எங்களுக்கு நேராகவே ஒரு ரூமில் எங்களை விட்டுட்டு அவங்க 2 பேருமா ஒரு ரூமில், அதெல்லாம் எனக்கு என்ன சொல்ற வயசாக தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு எனக்கே அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. எப்போலேருந்து உங்களுக்கு அம்மாக்கும் பிரச்சனை வந்தது? எப்போ அம்மாவை எதிர்த்து பேச தொடங்கினீங்க? 7th. என்ன சொன்ன? எதுக்காக சொன்ன? எனக்கு படிக்கணும்னு சொன்னப்ப இல்லை நீ படிக்கக்கூடாது, நம்மளுக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் இப்போ மெயின், ஸோ நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 6th மெட்ரிகுலேஷன்லேயுமே அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க. நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கே போனதே கிடையாது. ஷூட்டிங் அனுப்பிடுவாங்க. அப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து 7ஆம் அறிவு படத்துக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு சரி என்ன தனியாக விட்டுட்டு கோயம்புத்தூரில் தான் அந்த ஷூட்டிங்னு சொன்னாங்க. என்ன தனியாக விட்டுட்டு போவேன்னா சரி தங்கச்சி இருக்காளேன்னு சொல்லி என்னை சித்தி வீட்டில் விட்டுட்டு போனாங்க. நீ ஏன் படிக்கலையா அப்படின்னு என்கிட்ட எங்கள் சித்தி கேட்கவும் இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா நீ ஏன் உங்கள் அம்மா கிட்ட நான் படிக்கணும்னு சொல்லி நீ ஏன் கேட்கல அப்படின்னா எனக்குன்னு வேற யாரும் இல்லை, அப்பாவும் யாரும் கிடையாது, ஸோ அம்மாட்ட இருக்கிறப்ப அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே நம்ம கேட்கணும், படிக்கணும்னு கேட்டாலும் அவங்க ஏதாவது சொல்லி நம்மளை திட்டுறது, இந்த மாதிரி அன்டைமில் என்ன சொல்கிறது அவங்கள எதிர்த்து பேசினா வெளியில் நிற்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்மளுக்கே பயம் இருக்கும். இவங்களை விட்டால் நம்மளுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறப்ப நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ தான் அந்த மாதிரி சரின்ட்டு அவங்க அப்போ யாருக்குமே தெரியாது. நானே எங்கள் சித்திகிட்ட சொன்னேன், இல்லை சித்தி நான் இங்கேருந்து நான் போக மாட்டேன், நீங்களாவது என்னை படிக்க வைங்கன்னு சொன்னப்போ தேவையில்லாமல் திருப்பி உனக்கு தாம்மா பிரச்சனையாகும், உங்கள் அம்மாட்ட நீ சொல்லி நீ தைரியமாக ஃபேஸ் டு ஃபேஸ் நீ ஃபேஸ் பண்ணி நீ வந்தால் தான் என்ன சொல்கிற ஃபுல்லாக உனக்கு லைஃப் லாங் இதுவாக இருக்கும். நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கேருந்து நீ போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் தேவையில்லாமல் நாங்கள் எல்லோரும் உன்னை வந்து இது ஃபோர்ஸ் பண்ணி உன்னை இங்கே இருக்க வச்ச மாதிரி ஆகும். அதனால் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்னவோ அதை நீ டேரெக்டாக உங்கள் அம்மாட்ட சொல்லு, இல்லை உனக்கு எங்கே நியாயம் இருக்கோ அங்கே போய் நீ சொல்லு அப்படின்னா சரின்னு ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டியாம்மா? பயமா இருக்கு மாமா, யாரும் இல்லைன்னு என்ன இருந்தது உனக்கு? என்ன ஃபீலிங் இருந்தது அப்போ? இப்படி ஏன் நம்ம இருக்கோம், நம்மளுக்கு ஏன் யாரும் இல்லை, எதனால நம்ம அம்மா இப்படி இருக்காங்க. எங்கள் அம்மாக்கண்ணா நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல இது இருக்குது. பட் அந்த டேலண்ட்டை தப்பான வழியில் அவங்க யூஸ் பண்ணி நம்மளையும் யூஸ் பண்ண வைக்கிறாங்க. கேட்டிருக்கியா அதை பற்றி? கேட்டிருக்கேன். அவங்க இல்லை நம்மளுக்கு மணி தான் மெயின், படிப்பு வந்து இந்த மாதிரி டேரெக்டாக நிறைய இது இருக்குது, அப்படி பண்ணிக்கலாம், படிப்பு எப்போ வேணாலும் படிக்கலாம், மணி வந்து எப்போ வேணாலும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைக்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி தான் சித்தி வீட்டுக்கு போனீங்க, அப்புறம் அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து சென்னை வந்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி என் பையனை அனுப்புகிறேன், மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு 2 பேருமா பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் பஸ்ஸில் ஏறணும், எங்கள் அண்ணன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தான், சீட்டு இல்லை, நான் பேக்கில் உட்காந்துருந்தேன். எங்கள் அண்ணன் பஸ்ஸில் ஏறினோடனே தூங்கிட்டான். சரி நான் அப்போ யோசிச்சு டக்குன்னு ஏன்னா எங்கள் சித்தி வீட்டிலேருந்து ஏறி ஒரு 3 ஸ்டாப்குள்ளே நான் இறங்கி நான் அப்போ வந்து மறுபடியும் சித்தி வீட்டுக்கு திரும்பி போயிட்டியா இறங்கி? அப்போ எங்கள் சித்திகிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இல்லை நான் போக மாட்டேன், நான் அங்கே போனால் திருப்பி நான் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் சித்தி, இந்த மாதிரி நான் முன்னாடி சின்ன வயசில் பாம்பேயில் இருக்கிறப்ப எங்கள் சித்தியோட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி எங்கள் சித்தி எங்கள் அம்மாட்ட வந்து இந்த மாதிரிலாம் நீ இருக்கேங்கிறதுக்காக உங்கள் குழந்தையும் இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, அவங்கள நல்லா படிக்க வைன்னு சொன்னப்போ எங்கள் சித்தியோட நல்லது சொன்னால் எங்கள் சித்தியோட சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திருப்பி ஆயிரும், அதனால நீ போய் நீ டேரெக்டாக உங்கள் அம்மாட்ட கேளு அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இல்லை சித்தி நான் போனால் கண்டிப்பாக என்னை விட மாட்டாங்க,
நான் கேட்டேன்னா உனக்கு அப்போ யாரோ சொல்லி கொடுத்துதான் நீ சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கேருந்தே நான் போறேன் அப்படின்னா, இல்லம்மா நீ இப்படி வந்தீங்கன்னா அப்படிதான் திரும்பி சித்தி வீட்டுக்கு போனீங்க. எப்படி தஞ்சாவூருக்கு போனீங்க அப்புறம்? அதுக்கப்புறமா தான் எங்க சித்தி சொன்னாங்க, சரி நீ வா, நம்மளால பிரச்சனைன்னு வரக்கூடாது, உனக்கு டைரக்டா லீகலாவே நீ வந்து அப்படிதான் ஜுவனைல் கோர்ட்டுக்கு போனேன். அப்புறம் ஜுவனைல் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு? அவங்க அந்த மாதிரி ஒன் மந்த் ஃபுல்லா என்ன சொல்றது, நான் தஞ்சாவூர் போறேன்னு சொன்னாலும் அவங்க எப்படி அவங்களோட சூழ்நிலை, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்கள ஃபுல்லா விசாரிக்கிறேன்னு அவங்கள விசாரிச்சாங்க. எங்க சித்தியை விசாரிச்சாங்க. அப்புறம் எங்க தாத்தாவோட கசின் அவங்க வந்து அந்த டைம்ல ஹோம்ல தங்கிருந்தியா? இல்ல, எங்க சித்தி வீட்டுல தான் வச்சிருந்தாங்க. சித்தியை ஃபுல்லா அவங்கள ஃபுல்லா விசாரிச்சுட்டு அவங்கள்ட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. என்னோட விருப்பப்படி தான் இதெல்லாம் பண்ணாங்க. எல்லாமே என்னோட ஃபைனலி ஜட்ஜ்மெண்ட் என்ன? ஃபைனலி ஜட்ஜ்மெண்ட், நீ இந்த மாதிரி உன்னோட 18 இயர்ஸ் ஆற வரையும் நீ வந்து உனக்கு எங்க விருப்பம் சொன்னியோ அங்க இருந்து நீ நல்லா படிக்கணும். 11th 12th ஹையர் ஸ்டடீஸ் நீங்க எங்கேயே அடிக்கடி வரணும். இந்த ஜுவனைல் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு? 5 years. 5 years எப்படி இருந்தது உன் வாழ்க்கை? நல்லதா இருந்தது, பிரச்சனை இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு ஜகன் உன்னோட நேபர்கிட்ட போயிட்டு அம்மாட்ட போனேன், எனக்கு இங்க சித்தி சித்தப்பா ரொம்ப தாத்தா பாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க? இல்ல அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லல. நான் என்ன, அவங்க தாத்தா பாட்டி வந்து அந்த காலத்து முறையில வளர்த்தாங்க. நான் அவங்கள்ட்ட அவங்க வந்து எனக்கு தெரியாது. நான் எங்க அம்மாட்ட போகணும்னு நான் இதுவரையும் நான் சொன்னதே கிடையாது. ரொம்ப கன்சர்வேட்டிவா வளர்த்தாங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்ல, நான் எங்க அம்மாட்ட இந்த பொண்ணு சொல்றது அத்தனை விஷயம் நம்பும்படியா இருக்கு. அவ என்ன சொல்றான்னா, அவ ஜெகன்ட்ட போய் நேபர்ட்ட போய் சொல்லியிருக்கா. அதுவும் அவங்க ஜெகன்னா, நான் ஜெகன் அந்த பையன்ட்ட நம்ம அவங்க அம்மா, அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்க வெளியில உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ எனக்கு வீட்டுல இருக்கிறப்ப ஜெனரேஷன் கேப்பை பத்தி பேசிட்டு இருக்கா. அவ சின்ன பொண்ணு இல்லையா, அவ அம்மாட்டே அவளுக்கு ஜெனரேஷன் கேப் இருக்கும், தாத்தா பாட்டின்னா இன்னும் இருக்கும். ஸோ அந்த வருத்தத்தை சொல்லியிருக்கா. அதை தான் அவங்க அம்மா வந்து என் பொண்ணை டார்ச்சர் பண்றா, நான் எப்போ வேணா அம்மாட்ட போவேன்னு சொல்லியிருக்கான்னு அப்படி நீ சொல்ல இல்ல, அப்படி சொன்னாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த பையனை வந்து 8th படிக்கும்போது பைலட்டுக்கு போனோம்னு அதுக்காக 6 months அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பல. ரொம்ப 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 பொய்யா தெரிஞ்சது. அப்பவே எனக்கு அது பொய்யா தெரிஞ்சது. இந்த பொண்ணுட்டையும் அதே சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் சினிமாவில் அனுப்பணும், பைசா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அந்த 2 பசங்களோட ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு ஷூட்டிங் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த பையன் போகலை, அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பிளான் உனக்கு? நான் பிகாம் படிக்கணும், சிஏ அல்லது ஐஏஎஸ். அண்ணன்ட்ட எப்படி உன்னோட ரிலேஷன்ஷிப்? அண்ணன் வந்து நான் அண்ணனா நினைச்சாலும் அண்ணன் என்ன தங்கச்சியா நினைச்சது கிடையாது. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு அம்மாவே அண்ணனையும் தங்கச்சியும் ஒரு இதுவா பழக விட்டா அது ரொம்ப தப்பு. 7th இந்த மாதிரி எனக்கு ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷு. காலையில் எங்கள் பாட்டி எனக்கு தலை பின்னிட்டு இருக்காங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு எங்கள் அம்மா ஒரு 3-4 ஜென்ஸோட காரில் வந்து இறங்கினாங்க. அப்போ நான் எங்கள் பாட்டிட்டு சொன்னேன், அம்மா வேணாம்மா, நான் இப்போ யாரையும் பார்க்கறதால நான் எக்ஸாம் மூடில் போகிறேன், நான் எக்ஸாம் எழுதணும், ஸோ இப்போ வேணான்னு சொல்லுமா. நான் சொன்னப்போ எங்கள் தாத்தா வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சிருந்தாங்க, பாடி ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் கொலையில், அது அந்த காலத்து வீடு, ஸோ கொலையில் குளிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா சொன்னாங்க, அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா, இப்போ பார்க்க முடியாதுன்னு சொன்னப்போ திடீர்னு என்ன ஏதுன்னு கூட சொல்ல 4 ஜென்ஸை உள்ளே விட்டு எங்கள் ஹாலில் வந்து பெட் இருக்குது, அந்த பெட்டு மேலே ஏறி மேலே கயிறில் ஹேங்கர் தொங்கிட்டு இருந்தது. நான் அதில் உட்காந்து சாக்ஸ் போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த 4-4 ஜென்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு போகிறதுக்காக என்னை இது பண்ணுறாங்க. நானும் பெட் மேலே ஏறி நான் வர முடியாது, செவுத்து ஓரமாலாம் போய் அந்த ஹேங்கரால் நான் உண்மையாக அடிச்சிருக்கேன். எங்கள் அம்மாவும் வந்து என்ன ஒரு பக்கம் இருக்கிறப்ப எங்கள் அம்மாவும் உதச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நான் தரையாக கீழே அங்கே சிமெண்ட் தரை கல் அதெல்லாம் தான், அந்த தரையோட தரையாக என்னை எங்கள் அம்மா வச்சு கிட்னாப் பண்ணி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அண்ணனோட ஹெல்ப்பால், இங்கே சுச்சுவேஷன்லாம் இப்படி இருக்கு, நீ இப்போ வந்தா இப்படி எடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போகலாம், கொஞ்சம் அந்த அம்மாவை அனுப்புங்களேன். அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னை பார்க்க மாட்டியா? என்னை பார்த்துட்டு சொல்லு, நீ ஒரு தடவை என்னை பார்க்க மாட்டேன்னு. பார்க்க மாட்டேன். அப்படி உனக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லு. வேணாம், எனக்கு பிடிக்கல. என்ன செய்யல? என்ன செஞ்ச சொல்லு. என்ன நீ ஒழுங்கா வச்சு படிக்க வச்சு? என்ன படிக்க வைக்கலையா? எங்க படிக்க வச்ச? 7th என்ன 6th ஒழுங்கா ஸ்கூல் அனுப்புனியா? நீ போகலையா? ஒழுங்கா நான் ஸ்கூலுக்கு போனேனா? நாமகிரி மேடம் நம்பர் போய் கேளுங்க. நான் போய் கேட்க மாட்டேன், அவங்க கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கட்டும். நீ ஸ்கூல் படிக்கலையா? அப்போ நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேனா? நீ போலையா? ஒழுங்கா நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். 7th அனுப்பல. அதுதான் எல்லாத்துக்குமே அவதான் காரணம். அவளுக்கு நல்ல பாப்புலரா படம் பண்ணிட்டு இருந்தா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருந்தானே. பிடிவாதம், அவ எங்க போய் கூட்டிட்டு போய் எங்களை எல்லாம் காமிச்சிருக்கான்னு நான் அங்கேயும் கூட்டிட்டு போய் அவதான் பிடிவாதம் பிடிச்சாளா? அவதான் பிடிவாதம் மட்டும். இன்னைக்கு அவங்களோட கம்ப்ளைண்ட்டும் அதுதான், தஞ்சாவூர்காரங்களுக்கு.
இல்ல adamant ஆ பேசுறேன். இல்ல அது விடுங்க, ஆமா. தஞ்சாவூர்காரங்களை எல்லாம் விடுங்க. இல்ல இல்ல இந்த பொண்ணு பிடிவாதமா சினிமாக்கு பிடிவாதமா போகுது. நான் சினிமா என்னமா நடந்தது? ஓகே, இப்ப நான் சொல்றேன், நான் பிடிவாதமே பிடிச்சிருந்தாலும் ஒரு அம்மா என்னமா பண்ணுவாங்க? அந்த வயசுல உனக்கு படிக்கிறதுதாம்மா முக்கியம்னு சொல்லி அவங்க அப்படி தானே நாங்க அது சொன்னது பண்ணுவாங்க. இல்லையா உனக்கு? நீ சொன்னதே ஆமா, கிடையாது. நீ உன்னோட சண்டை போடுறதுக்கு வரலடா, நான் உன்னை வேணும்னு நினைச்சு வந்திருக்கேன், புரியுதா? நான் ஒரு அம்மா எனக்கு நீ வேணான்னு நினைச்சுதாம்மா நான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன வேணாலும் நினைச்சு வா. இருமா சாந்தி, ஆனா இது- சாந்தி ஒரு நிமிஷம். அப்ப நீங்க சொல்றீங்க நீங்க கம்பல் பண்ணி அவளை அனுப்பலன்னு. நான் எதுக்கு மேடம் அவள் கம்பல் பண்ணி நான் ஒன்றும் செய்யற குழந்தையா நீங்க கிடையாது. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா இங்க இருக்கும்போது? ஓ. என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? நான் இங்க நுங்கம்பாக்கத்துல இதுல அந்த ஆபீஸ் கூட நான் என்ன வேலை, கூட்டு என்ன கம்பெனி? MLM பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட், ஆபீஸ் அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஏதோ மேட்ரிமோனியல் எல்லாம் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுவீங்களாமே? மேட்ரிமோனியல் ஆமா, அவ பிடிவாதம் பண்ணி பாம்பேல இருந்து, நமக்கு அப்பா இல்ல, 2 குழந்தைங்க, நான் வேண்டாம்னு சொல்லுவேன். குழந்தைங்களை யாரும் என்ன பார்க்க 6th மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் படிக்கிறது குழந்தை மேட்ரிமோனியல் மேடம் அவள் அந்த அளவுக்கு பேசுவாள், அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி. அவ சொன்னதுனால தான் நீங்க மேட்ரிமோனியல் நான் வேண்டான்னு சொன்னோம், வேண்டான்னு சொல்லியும் கம்பல்சரி பண்ணி போட்டு ம். எங்க அம்மா என் தங்கை எல்லாருமே எங்களுக்கு சொல்லி, நீங்க இது பண்ணினா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், நீ எத்தனை நாளைக்கு அதனால நீங்க கஷ்டப்படுவேன்னு போடல. சொல்லிட்டு சரி, நான் போடல. 5 வருஷம் முன்னாடி இந்த குழந்தைய கிட்னாப் பண்ண 4 பேரை கூட்டிட்டு போய் என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. என்னது 7th என்னோட ஆனுவல் எக்ஸாம், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர். அப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப இவங்களோட 3 ஜென்ஸ், அதுக்கு 2-3 ஜென்ஸ் தான் ஆ. ஒரு கார்ல வந்தாங்க. வந்து கோயில், எங்க வீட்டு வாசல்லே கோயில் இருக்கும், கோயில் வாசல்ல அந்த கார் நிப்பாட்டினாங்க. எங்க வீட்டை பார்த்து காரை நிப்பாட்டினாங்க. நான் என்னை தூக்கிட்டு போறதுக்கு அந்த ஜென்ஸ் முதற்கொண்டு என்னை அவ்வளோ கம்பல் பண்றாங்க, கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க. நான் அப்பயும் எனக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பண்ணீங்க அடிக்கிறேன், அந்த உதைக்கிறேன். இரு நான் யாரையும் கூட்டிட்டு வந்து யாரும் ஒன்னும் உதைக்கல. அதாவது இரு என்னை தூக்கிட்டு போறதுக்கு அந்த ஜென்ஸ் முதற்கொண்டு என்னை அவ்வளோ கம்பல் பண்றாங்க, கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க. இவளே பக்கத்தாத்துல போய் சொல்லி சங்கடம் சொல்லி அவங்க டார்ச்சர் பண்றாங்க. என்னால அங்க இருக்க முடியாது, எங்க அம்மா என்ன கார் எடுத்துட்டு வந்து வண்டி எடுத்துட்டு வந்து கூப்பிட்டாலும் போவேன்னு சொன்னா. இதுதான் ரீசன், நீ பக்கத்தாத்துல சொன்னதானே அம்மா வந்தா போவேன்னு சொன்னதானே? அன்னைக்கு ஆமான்னு சொன்னா. அன்னைக்கு இன்னைக்கு நீங்களே phone பண்ணி இந்த கேளுங்க. விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னதுதான். அவங்கள்ட்ட நான் சொன்னது, அவங்க வந்து அந்த காலத்து முறையில என்னை வளர்க்குறாங்க. நான் இப்படி இருந்திருக்கேன், அப்படி எனக்கு எல்லாம் இதெல்லாம் அம்மோ நீ இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் இந்த மாதிரி ஜென்ரலா நான் பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் இவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்ததுமே இவங்க வந்து என்னை கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா நான் 9th படிக்கிறப்பதான் நான் அந்த மாமிட்ட ஐயோ, பேசியே நீ இருக்கேன். படிக்க சொல்லு. இது நீ கண்டிப்பா கடத்திட்டு கேளு. போயிட்டாங்களா? அவங்க கடத்திட்டு கார்ல அந்த கார்ல ஒரு ஜன்னல் ஓரத்துல எங்க அம்மா எல்லாம் உட்காந்துட்டாங்க, எங்க அண்ணனும் ஏறி உட்காந்துட்டான். ஒரு கால் வெளியில இருக்கு, ஒரு கால் உள்ள இருக்கு. எங்க தாத்தாவும் எங்க பாட்டியுமா கஷ்டப்பட்டு ஒரு காலை வெளியில இழுத்து நான் பக்கத்து வீட்டுக்கு ஓடி என்ன நான் சேவ் பண்ணுமேன்னு அந்த காரை விட்டு இறங்கினோனே நான் அந்த வீட்டுக்கு ஓடி போனேன். சொல்றேன்ல, நீ சொல்லி கொடுத்து பேசணும்னே வந்தது. எதுக்கு நீ போய் நடந்தது அவங்க எனக்கு அடிக்க தெரியும். சொல்லுங்க மேடம். நீங்க அந்த ஜெகன்கிற நம்பருக்கு ஒரு நிமிஷம் அடிச்சா உங்களுக்கு இப்ப தெரியும். ஓகே, நான் இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்றேன். சொல்லல, 9ஆம் கிளாஸ்ல நான் உன்னை சரி. கூப்பிடவே இல்ல. Hello, excuse me, நான் அதை உன்ட்ட நான் பேசினேன். நான் என்னைக்குமே உன்ட்ட ஆசைப்பட்டு நான் பேசினதே ஆரம்பத்துல கிடையாது. இருந்தே அந்த மாமிட்ட சொன்னதா சொல்லி சங்கடப்பட்டு தான் நீ எப்ப வேணாலும் வண்டி எடுத்துட்டு வா அண்ணாவும் சொன்னா நீ சரி, ஒரு நிமிஷம் நான் உன்ட்ட நான் ஒரு phone நிமிஷம். பண்ணி பேசினதே கிடையாது அங்க இருந்து. அம்மாடி சாந்தி ஒரு நிமிஷம். அவன் இந்த எந்த பொண்ணோட அப்பா தப்புமே யாரு? பண்ணல. இந்த பொண்ணோட அப்பா யாரு? ராமன் என்னோட ஹஸ்பண்ட். என்ன மேடம் இப்படி எல்லாம் ஒரு கொஸ்டின் வருது? இவங்களே சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஐயோ அம்மு, அனாவசியமான எந்த பொய் கதையும் அம்மா பேர்ல சொல்லாதே. எனக்கு வேண்டாம், நீ போய் மாட்டி இருக்கிறது ஒரு நல்ல இடத்துக்கு அல்ல. எனக்கு இப்ப நான் வந்த காரணம் 6 வருஷம் நான் பொறுத்து இருந்ததுக்கு காரணம் என்ன? எத்தனை தரம் நான் உங்ககிட்ட பேசி சமரசம், நீ பேசினா புரிஞ்சுக்கிற குழந்தை, உன்னை பேசி சரி பண்ணி நான் நல்லது செய்யலாம்னு சரி, நினைச்சேன். நான் இத்தனை வருஷம் நீ என்கிட்ட சண்டை போட்டு நீ என்கிட்ட பேசிருக்க. நான் ஒண்ணும் சண்டை என்னைக்காவது போடல. நானா ஆசைப்பட்டு உனக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கேனா? இப்ப நீ தஞ்சாவூருக்கு வந்த, தஞ்சாவூர்ல இருந்து நீ நான் தஞ்சாவூர் இங்க இருந்து அதெல்லாம் இல்ல, படிக்கிறதுக்காக இல்ல, நான் இல்ல. வந்தேன். நீ அவங்க கொடுமைப்படுத்தினால நீ சொல்லலையா? அது வந்து அந்த காலத்து முறையில வளர்க்குறாங்க. நான் இப்பயும் நீங்க வேணா எங்க சித்திட்ட நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. அந்த காலத்து முறையில வளர்க்குறாங்க. எங்க பாட்டி கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நம்ம அப்படியா? என்ன சொல்றது, நம்ம என்ன செஞ்சாலும் கொஞ்சம் அந்த ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற அந்த இதை வச்சு நம்ம என்ன செஞ்சாலும் அதை ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரா எடுத்து என்ன பண்ற நம்ம யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசினா அவங்களோட இது என்னன்னா எங்கேயாவது பேசி ஏதாவது தெரியாம போய் மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி யார்ட்டையாவது பேசினா என்னமா பேசுற, ஏமா இவ்வளவு நேரம் பேசுற, இதெல்லாம் நல்லது இல்ல, நல்லபடியா அந்த மாதிரி. ஆனா அது எங்க பாட்டி வந்து கொஞ்சம் ரூடா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாஃப்டா பேச தெரியாது. யாரு பாட்டி? உங்க வீட்டுக்கு யாரெல்லாம வந்துட்டே இருப்பாங்களாமே? யாரு வந்துகிட்டே இருப்பாங்க? கவலை கேட்க சொல்லுங்க யாரெல்லாம் வந்தாலும். விக்டர் யாருன்னு கேட்க சொல்லுங்க மேம். விக்டர் தான். நீங்க எல்லாமே பார்த்து செகண்ட் மேரேஜ் பண்ணீங்க. அது 4 நாள் கூட அந்த ஆளு லீகலா நீங்க மேரேஜ் பண்ணது, லீகலா நீங்க மேரேஜ் பண்ணது. லீகல் நான் சொல்றேன்ல, நான் நேத்துக்கு அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். உங்களோட ரிப்போர்ட்டர் யார் பேசினாங்களோ அவங்கள்ட்ட இந்த கதை சொல்லி. அடுத்த பேரை சொல்லுங்க. மேடம் இல்ல இருங்க, சர்தார்ஜி சம்திங், அது பாம்பேல இருக்கிறப்போ. யார் அந்த சர்தார்ஜி சொல்லு.
நமக்கு வீடுக்கு வாடகைக்கு பண்ணி கொடுத்த ஒரு சின்ன பையன். அவர் ஏன் டெய்லி வரணும்? எங்கடி டெய்லி அவர் ஏன் daily வீட்டுக்கு வரணும்? அனாவசியமான எந்த பொய்யும் பேசாதே. அந்த விக்டரை எங்க அம்மாவும் பாம்பேல அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்க உண்மையா அவங்க வீட்டுக்கு வாடகை இது பண்ணவங்க தான். அப்ப அவரு வந்து டெய்லி வருவாரு. அங்க வந்து நான் அங்க இருக்கிறப்பதான் ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்டு நான் போயிட்டு இருக்கேன். அங்க வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூலு. அங்கேயும் சில சமயம் போவேன், சில சமயம் வந்து ஸ்கூலுக்கு வருவேன். நானே எங்க அண்ணனும் அங்க டியூஷனுக்கு போயிருக்கோம். அப்போ வந்து அந்த சர்தார்ஜிங்கிறவர் டெய்லி நாங்க இருக்கிறப்ப வருவாரு, ஜஸ்ட் நார்மலா போயிருவாங்க. அப்ப நாங்க டியூஷனுக்கு ஒரு நாள் போயிருந்தப்ப நான் ஏதோ விட்டுட்டு வந்துட்டேன். எங்க வீடு கதவு சாத்தி இருந்துச்சு. உள்ளதான் இருக்காங்கன்னு நான் காலிங் மேல் அடிக்கிறேன், யாருமே இது பண்ணல. அப்ப நார்மலா சாத்தி இருந்தது. நான் உள்ள கதவு திறந்தேன். எங்க அம்மா கிச்சன்ல இருந்தாங்க. அவரு ட்ரெஸ் மேல ஷர்ட் மட்டும் இல்லாம கட்டில் மேல படுத்திருந்தாரு. போதும், இனிமே அவமானப்படுத்தணும்னு நினைச்சே நீ வந்திருக்க. கதவு சாதாரணமா திறந்திருந்த வீட்டுல எப்படி ஒருத்தர் அடிச்சு போட்ட? இப்ப அசிங்கமா இல்ல உனக்கு? உன்னை அபியூஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு போனான்னு என்ன சொல்ல வச்ச? உன் பாய வச்சே உங்ககிட்ட அத்தானா அராஜகமும் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. மெட்ராஸுக்கு தஞ்சாவூருக்கு போகணும்னு சொல்லிட்டு நீ என்ன என்கிட்ட சொன்ன? நீ என் கூட இருந்தா சூசைட் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்பயும் நான் உன் கூட இருந்தா நான் கண்டிப்பா இல்ல. இப்ப நீ தஞ்சாவூர்ல சித்திட்டனால நீ அவங்க தானே அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருந்த எத்தனை நாளும். அவ அவங்க இப்ப கூட நான் அம்மா அப்பான்னு நான் அவங்களை இல்லன்னு நான் சொல்ல. ஏன்னா அவங்க எனக்கு வந்து எனக்கு போட்டிருக்காங்க, சாப்பாடு எனக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. இரு உனக்கு ஒண்ணு நான் படிக்க வச்சப்ப ஃபீஸ் எல்லாம் யாரு கட்டினா? அவங்க தான் கட்டினாங்களா? அவங்க புதுசா ஒரு அன்பு உங்ககிட்ட எதுக்காக வரணும்? அவங்க நான் பிறந்ததுல இருந்து அவங்க நான் வந்து எதுக்காக வேணான்னு சொல்லி எதுக்காக இப்ப அவங்க பிறந்த 6 monthsல வேணான்னு சொல்லி எவ்வளவு நாள் அங்க இருந்தாமா? 6 monthsல இருந்து 6 monthsல இருந்து நான் உங்களுக்கு எப்படி தெரியும் 6 monthsல இருந்து எத்தனை நாள் இருந்தாங்க? நான் படிச்சிருக்கேன், ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கேன். 6 monthsல இருந்து 6 monthsல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க நான் வந்து எல்கேஜி யூகேஜி சம்திங் படித்தேன். சீனியர் கேஜியோ ஜூனியர் கேஜியோ ஏதோ ஒன்று படித்தேன். அதுக்கப்புறமா 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் வந்து நான் வந்து ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் 3rd அப்பதான் இவங்க என்னை கூட்டிட்டு வந்து பாம்பேல இந்த மாதிரிலாம் நடந்தது. திருப்பி இவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்தப்போ நான் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி என்னை கொண்டு போய் 3rd half yearly என்னை கொண்டு போய் அதே அந்த நான் ஒழுங்கா அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல மார்க் இருக்கு தெரிஞ்சவங்கிறதுக்காக அந்த ஸ்கூல்ல திருப்பி நான் half yearlyக்கு அப்புறம் போய் சேர்ந்தாலும் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. 4th ஸ்டார்டிங் வரையும் இருந்தேன். அப்பதான் எனக்கு 4thல எனக்கு வந்து எங்க அம்மா வந்து திருப்பி 3rd முடிச்சோடனே 4thல என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்ப திருச்சி. நீ எத்தனை டேலண்டா ஒவ்வொரு இடத்துலயும் நீ நின்னுட்டு உனக்கு யார் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா? அந்த திருச்சியில தான் அந்த விக்டர்ன்ற ஒருத்தரோட இது வந்தது. யாரு? எங்க அம்மா தங்க எல்லாரும் கண்டிப்பா கிடையாது மேடம். பொய்ய சொன்னா வேண்டாமோ? வேண்டாமோ? அவ அப்போ இருங்க எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd முடிஞ்சு நான் 4thக்கு இவங்க என்ன அங்க கூட்டிட்டு வரப்பதான் அந்த விக்டர். மேடம் அவள் சின்னதுல அவனுக்கு கம்ப்யூட்டர்ல உட்கார மாட்டான். அவளை கேளுங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை தான் உங்களுக்கு மேட்ரிமோனி அட்வர்டைஸ். நமக்கு அம்மா எங்க அம்மா என் தங்க அவங்க பேசி அவங்க சரி பண்ணி அவங்க சொல்லிதான் எங்களை அனுப்பினாங்க. 4 நாள் கூட இருக்கல. அவர் வரவே மாட்டார். அவர் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருந்தாரு. கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாரா? கல்யாணம் இங்க வந்துதானே அவங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்க. திருச்சிக்கு போயிருந்தீங்களா நீங்க? எப்போ அது? ஆமா. எதுக்கு போனீங்க? இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம போனது. தஞ்சாவூர்காரங்களோட டார்ச்சர் தாங்கல. அப்பப்போ வந்து நாங்க அங்க லோக்கல்ல இருந்தோம். அப்ப என்ன வயசு உங்களுக்கு? நான் வந்து 7th படிச்சிட்டு இருந்தேன். திருச்சியில யாரு கூட இருந்தீங்க? திருச்சியில நாங்க தனியா தான் இருந்தோம். யாரு விக்டர்? 3 பேர் ஃபர்ஸ்ட் தனியா இருந்தோம். இருந்துட்டு அப்புறம் இவங்க பாட்டி, அம்மாவோட அம்மா பாட்டி, இவங்க சித்ரா, இவங்க எல்லாரும் சேர்ந்து மேட்ரிமோனியல்ல ஆட் போட்டு அவங்க இந்த பொண்ணு தான் ஆட் போட்டாளா? இவெல்லாம் போடல. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. இவளுக்கு ஒண்ணுமே இவளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இவளுக்கு வந்து ஜஸ்ட் நாலேஜ் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல சும்மா ஏதாவது நோண்டணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும்தான். மற்றபடி இவளுக்கு வந்து இது என்ன அது என்ன தெரியாது. விக்டருக்கு கல்யாணம் பண்ணால அவங்க அம்மா. ஆமா, அதெல்லாம் வந்து இவங்க பாட்டி சித்ரா இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்து அவங்களே ஆல்ரெடி பேசினது. கல்யாணம் பண்ணாலா இல்லையா? ஆமா மேடம். கல்யாணம் பண்ணி போனீங்க. எவ்வளவு நாள் இருந்தீங்க திருச்சியில அவரோட? நாங்க தனியா இருந்தோம். ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஸ்கூல், அது பக்கத்துலேயே நாங்கள் வீடு எடுத்துருந்தோம். அவர் வந்து ஒரு 3-4 days வந்தார். அது வருவார், ஒரு 1/2 hour சாப்பிடுவார், ஏதாவது ஃபோன் கால் வரும், போயிடுவார். உருப்படியாக ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணுக்கு 6 மாசம் இருக்கிறது இந்த பொண்ணு தஞ்சாவூர்ல இருந்தால ஏன் இருந்தா? அது லீவில் கொண்டு போய் நாங்கள் விட்டது. அதாவது எவ்வளோ நாள் விட்டீங்க? அவ 2nd 3rd LKG எல்லாம் தஞ்சாவூர்ல தான் படிச்சிருக்கா. அதான் அது நாங்கள் லீவுக்கு போனதுல வந்து அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னாரு. அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்களை வந்து ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் சரி நான் பாத்துக்கிறேன்னாரு. சரி சொந்த சித்தப்பா தானே அப்படின்னால அந்த நல்ல என்ன இருந்தது அப்போ எங்களுக்கு தெரியாது. 3rd ஸ்டாண்டர்ட் வரை அங்கதான் படிச்சோம். ஆமா, அங்கதான் படிச்சோம். 6 monthsல இருந்து அதுக்குள்ளேயும் நாங்க வந்து லீவ்ல போய் 6 monthsல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரை அங்கதான் படிச்சா. 3rd படிக்கல மேடம், 1st 2nd படிச்சோம். 2nd வரைக்கும் படிச்சா. அப்புறம் பாம்பேக்கு வந்து மறுபடியும் தஞ்சாவூருக்கு திருப்பி போனா. ஆமா. அப்போ உங்க அம்மா 6 monthsல அனுப்பவே இல்லை குழந்தைய சொன்னா? அவதான் நீங்க 6 monthsல இவளை அனுப்பி அவனுக்கு எப்படி? அவனுக்குமே சின்ன குழந்தை தானே. அவளே போய் சொல்றா 6 மாசம் இவள் போனான்னு இவளுக்கு எப்படி தெரியும்?
இவ போனாலும் இவளுக்கு அப்படி நான் தெரியும் actually சொல்லி அவர் கொடுத்தா அவரு தானே தெரியும். சொல்றாரு. இல்ல அவன் 6 உன்னோட months வயசுமே எத்தனை சின்னது? நான் 6 6 மாசத்துல எப்ப அவளை months விட்டேன்? 6 சரி months இப்ப நீங்க 2 பேரும் பேசாம இருங்க, நீங்களும் பேசாம இருங்க, கொஞ்சம் தள்ளி உட்காரு. பாப்பா வந்து 6 monthsல இருந்து எங்க இருந்தா? தஞ்சாவூர் சித்தப்பா ஏன் அங்க போனா? இவங்களா தான் கொடுத்தது நான். ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அப்ப வேலை கிடையாது, ம். ஹஸ்பண்டும் எனக்கு கூட வேலை இல்ல. இல்லையா? அந்த மாதிரி இப்ப கூட அவங்க வருஷம் ஊர் மாத்திட்டே இருப்பாங்க. அப்ப அந்த சித்தி சித்தப்பாக்கு குழந்தைங்க இல்லைங்கிறனால எவ்வளவு நாள் இருந்தா அந்த குழந்தைங்க? அதான் அப்பப்போ 6 மாசம் விடுவா, 6 மாசம் கழிச்சு திரும்ப ஏதாவது சண்டை போட்டு கூட்டிட்டு போவா. திரும்ப ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி அவங்க போகாத ஊர் இல்லை, டெல்லி, பாம்பே, சென்னை, கோயம்புத்தூர், அந்த திண்டுக்கல், இப்படி ஒவ்வொரு நான் வருஷம் போனது ஒவ்வொரு திண்டுக்கல்ல ஸ்கூல்ல. இருந்திருக்கேனா? நான் சென்னையில இருந்திருக்கேனா? சாரி, சென்னையில டெல்லியில போய் இருந்திருக்கேனா? இப்ப டெல்லியில சொல்ற இவா 2 பேர் சொல்லிதான் எனக்கே அவ தெரியும். சொல்றது எல்லாம் நீ இல்ல, கட்டிட்டு அவனும் தான் உனக்கு சொல்லிருக்கான். வயசாகலையா? உனக்கு தெரியாதா? என்னோட தங்கையா நீ? நீ அவளுக்கு கத்த அம்மா வேண்டாம், நீ கத்த வேண்டாம். பொய்ய சொல்ற பத்தியா? நான் டெல்லியில எப்ப நான் போயிருந்தேன்? அவ கேட்டதுக்கு தான் திண்டுக்கல்ல எப்ப பேசிட்டு இருக்கேன். போயிருந்தேன்? இல்ல உண்மையா சொல்லு. உங்க அக்கா ஏன் இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ்ட் ஆகுது? அதுதான் நான் சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்றேன் மேம். ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி அவங்கள தான் கல்யாணம் பண்ணி நல்லா தான் 2 பசங்களும் பிறந்து ஹஸ்பண்ட் கூட நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேற வழியில போய் அந்த இதனாலே என்னன்னு தெரியாது, அவங்க அப்பாவையே இந்த பசங்களை விட்டு friendship ல அங்கிள்னு போனேனா? கூப்பிட சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். அங்கிள்னு இங்க கூப்பிட்டுருக்கீங்களா இல்லையா உங்க அப்பா? அதுதான் யார அப்பான்னு கூப்பிடணுமோ அவங்கள நான் அப்பான்னு அவங்க கூப்பிட்டது அப்பாவை கிடையாது. அங்கிள்னு கூப்பிட்டுருக்காளா? இந்த பாரு, அந்த வேண்டாம், தஞ்சாவூர்ல இருந்த போது அனாவசியமா கூப்பிட்டது இல்ல. நீ நல்லா இருந்தியா? நாங்க இரு, இரு. உங்களை பாக்குறதுக்குன்னு போகும்போது ரெண்டு பக்கம் சேர வீசிக்காதீங்க ப்ளீஸ். நான் இல்ல ஒண்ணும் சேர விசிக்கல. வீசிக்கல. இப்ப அவங்க ப்ராப்ளத்துக்காக வரல, உங்க ப்ராப்ளத்துக்காக அவங்க அப்ப என்ன பத்தி நான் அனாவசியமா நான் தப்பு சொல்லி தானே detail ஆ கொண்டு சொல்லல. வந்தாங்க. இன்னொரு போகணும்னு விஷயமா விருப்பப்பட்டா தாராளமா அனுப்பலாம். இன்னொரு விஷயம் கேட்கணும். அந்த பையனோட அப்பா இல்ல இந்த பொண்ணோட அப்பா சொல்றா, அது என்னது புது கதை? அந்த பையனோட அப்பா இல்ல இந்த பொண்ணோட அப்பா சொல்றா, அது என்னது புது ஆமா. கதை? ஆமா, என்னது? யாரு நீ பாத்திருக்கியா? நான் பார்த்து நீ சொல்லிதான் தெரியும் அது. அடிச்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன். பொய்ய சொன்னா நான் இதெல்லாம் வந்து செருப்பால அடி மேடம் வாங்குவீங்க. தஞ்சாவூர் அவங்க பேரு- காரங்களுக்கு- இங்க பாருங்க மேம், பொய்ய அவர் பேரு சொன்னா ராஜு. அடிப்பேன். இதெல்லாம் வந்து மேடம் அவர் ஸ்டோரி மேடம். குஜராத் நாங்களே கண்ணால பார்த்திருக்கோம். வந்து நான் சொல்றேன். அந்த இது அவன் அப்படி கூட உண்மையா இருந்து இருந்திருந்தா? பிரெக்னென்ட் ஆகி எங்க அம்மாட்ட இப்ப அடிச்சுட்டு 75 பல்லெல்லாம் கழட்டுவேன். நீ 79 எத்தனை நாளைக்கு என்ன வயசு. வந்து பாத்திருக்க? நீ எத்தனை நாளைக்கு என்னோட இருந்திருக்க பாம்பேல? பேசவே 79 வயசு இப்பவும் நடக்க முடியாம இருக்காங்க. நீங்க இப்ப கூட போன் அடிச்சு கேட்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு தேடி பிடிச்சு எங்க இருக்கான்னு இப்படி வருஷம் வீடு பாம்பேல ஆகட்டும் எங்கேயா இருந்தாலும் மாத்திடுவா. அந்த வருஷம் வீடு வாடகைக்கு நான் மாத்தணும் இருந்த தானே. இடத்துல தேடி கண்டுபிடிச்சு போகும்போது இவள் பிரெக்னெண்டா இருந்தா அந்த ராஜுங்கப்பட்டவரு, ஏன்னா இவ ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் சண்டை வருது. அங்க துணி கடை போட்டு அந்த ஆளும் இவங்களுமா ஐயோ, அது அவர் சண்டை husband வருமா? உங்களை விட்டுட்டு போனாரு. இப்ப இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி வீட்டுல வரவனா மேடம். அங்கிள்னு இல்ல சொல்லி மேடம். இவங்க வேண்டாம். நிறைய சண்டை இல்ல போட்டு மேடம். அவருக்கு உள்ள வந்து வேகாத. அவருக்கு வந்து வேலை வீட்டுக்கு செய்ய வெளியில மாட்டாரு. வேலை செய்யறதா? அவருக்கு வந்து அவர் அம்மா ராஜுவும் நானுமா பார்ட்னர்ஷிப்ல கடை போட்டிருக்கோம். பேசுவோம். அவ்வளவுதான். அவன் மகேந்திரனுக்கு ராக்கி கட்டுவான். அனாவசியமா மகேந்திரனை ஒருத்தர் பேசவே இல்லையே. வேண்டாம், நீ பொய் தான் பேசுற. ராஜு கூட கனெக்ஷன் இருந்தது. நீங்க இவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா கூட தெரியும். ஏன்னா எங்கள்கிட்ட சொல்லி எழுதிருக்கா தப்பு நடந்துருச்சு. அப்ப கூட நாங்க நான் தப்பு நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லி எழுதுறேன். நீ எங்க எப்ப அம்மாட்ட வந்த? எங்க அக்காவும் நாங்க இரு, நீ போயிருக்கோம். அந்த எப்ப பையன் வந்த? நீ எப்ப வந்தேன்னு நீ சொல்லு. இருந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். வீடு மாறினாலும் ஒரு கதையை சொல்லாத. நீ எத்தனை வீடு பாப்பா அங்க எத்தனை வீடு நீ போயிருக்கான்னு எனக்கு நீ தெரியாது. இப்ப கேட்க தெரிஞ்ச எத்தனை வீடு இடத்துல மாறிருக்க? இரு, வாடகைக்கு ஒரு வீட்டுல இல்ல, இருந்தா ஏன் வீடு அவங்களுக்கு மாறுவாங்களா அப்படி இல்லையா? ஒரு ப்ராப்ளம்? எதனால அவங்க அப்படி அது ஆனாங்க? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். மேடம் எல்லாம் நீங்க இவங்க அப்படி ஹஸ்பண்ட் கேக்குறீங்க. இவங்க மேபி husband- ஹஸ்பண்ட் அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு இல்ல, இருந்திருக்காம ஏன் இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஏன் விட்டுட்டு போனாரு? அதுதான் இந்த மாதிரி தான் சண்டை. சொந்த புருஷனை அங்கிள்னு சொல்லி வெளியில படுக்க வைப்பாங்க. நீ அப்ப வேலைக்கு அங்கிள்னு சொல்லி போயிட்டு இருந்தவரை இந்த மாதிரி துணி வேலைக்கு போறேன்னு துணி வேலை அவர் அந்தேரியில பாம்பேல வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். வேலையை விட வச்சு துணி பிசினஸ்ன்னு இறக்கி விட்டு அதுல எல்லாம் லாஸ் ஆச்சு. அப்புறம் மாமியார் வயசான மாமியார் இருந்தார். அங்கேயும் சண்டே ஆகி தான் அந்த ஊரை விட்டு இவங்க வேற ஊருக்கு போய் தஞ்சாவூர்லாம் எனக்கு பல வருஷம் போய் தான் இவங்க தஞ்சாவூர்ல இருந்து எங்க சித்தப்பா சித்தி எல்லாம் சொல்லி அப்படி அப்ப இவங்க தஞ்சாவூர்ல husband பார்க்க இருந்தாரா? இருந்தாரு. தஞ்சாவூருக்கு நீ எத்தனை வருஷம் இருந்தார். கழிச்சு போன? எப்படி தஞ்சாவூர்ல போன? இருந்தா- இரு. தஞ்சாவூர்ல இருந்து தான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிக்காம பொட்டி எடுத்துட்டு போனதா இந்த பையனும் சொல்லியிருக்கான். நான் பார்த்தது இல்ல, இந்த பொண்ணும் சொல்லியிருக்கா. விக்டருக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னவன். நாங்க யாரு அந்த விக்டர் நான் என்ன கண்ணால பார்த்தது இல்ல. ஐயோ, நீ போட்டோ இரு, இரு, இரு. காமிச்சிருக்காங்க. இவங்க இரு, தப்பு இரு, என்னன்னா என்ன அவர் பார்த்து அவர் பேசு. அவரை விட்டு இவங்கள பேச வச்சுதான் தப்பு மேடம். இல்லாத பொருளாதெல்லாம் நீயும் இவங்க சொல்லி அம்மா பிரிச்சுட்டாங்க. பேசி கடைசியில நான் எங்களை இப்போ ட்ரெயின் அந்த ஏத்தி விடுவோம். விக்டருங்கிறவங்களோட நம்பர் தஞ்சாவூர்ல அவங்கள்ட்ட இருக்கலாம். நீங்க வாங்கி யார்ட்ட வேணாலும் பேசலாம். நீயும் அம்மாவும் பலமுறை பேசி என் பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. நீ ட்ரெயின் ஏத்தி விட்டு நான் சரி. ஒண்ணே நீ சொல்றேன். தாதர்ல என்ன ட்ரெயின் ஏத்தி இவங்க விட்டு இருந்தப்ப இவங்க மீன்ஸ் எங்களுக்கும் இவங்களுக்கும் அப்போதைக்கு எந்த கனெக்ஷனுமே இருக்கல. ஏன்னா இவங்க பேச விடல யாரையுமே. இவங்க கனெக்ஷனே அதான் நான் ஏன்னா யாருமே சொன்னேன். உருப்படியா இல்ல. வேணும்னா ஒருத்தவங்களோட பொய்யா பேச போய் வைப்பாங்க. ஒருத்தருமே வந்து சரி, ஒருத்தருமே நீங்க கிளம்புங்கம்மா. ரொம்ப நன்றி.
நீங்க என்ன சொன்னீங்க பைலட் ஆகிறதுக்கு பயங்கர ஆர்வமா ஆமா உங்களுக்கு மேடம். அதனால தான் இப்படி தொப்பையும் விதமா உட்காந்துருக்கீங்களா அவங்க யாருமே விடலையே மேடம், அந்த யாரும் ட்ரைனிங் விடல. விடல, அவங்க ஃபர்ஸ்ட் படிக்கவே விடலையே என்ன. நீ ஓடர் தானே காலையில எழுந்திருச்சு 11th காலையில ஓடல நீங்க நானு. பேசாதீங்க ஓடர் தானே ஓடுறதா மேடம், 12th பாஸ் ஆனா தானே டிப்ளோமாலே அந்த அடுத்த கோர்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க தஞ்சாவூர்ல அது வேண்டாம். தஞ்சாவூர்ல அவங்க 12th பண்ணவே இல்லையே. படிக்கலையே. அவங்க கண்ணால நானே இது நடந்தது. 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குனாங்களாம், அது ஓடாத காலேஜ், நீங்களே போய் கேட்கலாம். 1 year கேப் விட்டு 8th டைரக்டா 10th படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம படிக்காம இல்ல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபெயில், மேக்ஸ்ல ஃபெயில். அவனுக்கு urinary infection அவனுக்கு. எடுத்திருக்கிறது 300 சம்திங் அந்த யூரினரி ரேஞ்ச். இன்ஃபெக்ஷன் ஆனா ஃபெயில் ஆகணுமா இல்ல மேடம் மேத்ஸ் எக்ஸாம் இல்ல மேடம், அந்த examல மூத்திரம் பெற்றிருக்கான் உட்கார்ந்து. மேடம் கேளுங்க அவன் அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு விட்டா அது நம்ம சொல்றதெல்லாம் போய் இவங்க சொல்றது சரிங்கிற ஆனா மாதிரி நடந்தது வந்து அதான் மேடம், 8th கேப் விடல. 8th முடிச்ச உடனே 10th போனது, அந்த அவனுக்கு 6 எந்த months கேப்ல கேப்புமே போனது. கிடையாது. உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதே மேடம் நான் லைஃப் பாரு. ஸ்பாயில் பண்ணல. முதல்ல காலையில இருந்து 4 கிலோமீட்டர் ரோடு அப்புறம் சொல்லு பைலட் ஆகணும்னு இப்ப கூட ஆகலாம் பைலட் தங்கச்சிட்ட எப்படி நடந்துகிட்ட நீ எப்படி நடந்துச்சு? இந்த பாரு சொல்லுமா. கேஸ் போட்டிருக்கான் உன் பேர்லயும். சொல்லுமா சொல்லுமா தைரியமா சத்தியமா இவன் அண்ணன் என்ன ஒரு நாள் தங்கச்சியா கூட பார்த்தது கிடையாது. எங்க சித்தி வீட்டுல இதே கேக்க நகர்ல இவ யோகிதைய சொல்லணும்னா மானம் போயிடும். என்னால நிரூபிக்க முடியும் மேடம். பதிலா சொல்லட்டும். சரி பேசாம இரு. சொல்லு. சொல்லட்டும். அங்க கேகே நகர்ல இவன் என் என்ன சொல்றது இந்த மாதிரி கோர்ட்ல பிரச்சனை இருந்தா நான் சித்தி வீட்டுல தான் இருக்க வச்சிருந்தாங்க. நான் என் டிவி இருக்கு, டிவிக்குள்ள நான் படுத்திருக்கேன், எனக்கு பக்கத்துல படுத்திருக்காங்க, என் கால் அடியில எங்க பாட்டி படுத்திருக்காங்க. எனக்கே தெரியாம ஒரு ஃபீலிங் என் உடம்புல ஒரு இது ரியாக்ஷன் ஆறப்ப நான் எழுந்திருச்சு பாக்குறப்ப எனக்கு இது முதல் நான் இவன் மெரூன் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான், கீழே கிரே கலர் ஹாஃப் ட்ரௌசர் போட்டிருக்கான், நான் வந்து லைட் ஸ்கின் கலர் வித் ஒயிட்ல சுடிதார் போட்டு நான் படுத்திருக்கேன். எந்திரிச்சு வெளியே போப்பா மேடம் இது ஒண்ணுமே உண்மை இல்ல. இவ எனக்கு பதிலா என்ன சொல்லல. நடக்குதுன்னு தெரியாம நான் நாலு டக்குனு எங்க வீட்டு பக்கத்துல நாங்க எங்க குடி இருந்தோமோ அங்க இருந்து ஒரு 4 ஆனா இந்த பையனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் அவ்வளோ டிஸ்டர்ப்டா இருந்திருக்கான். அவனோட சைல்ட்ஹுட் அவ்வளோ டிஸ்டர்ப்டா இருந்திருக்கு. ஒரு 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 சிஸ்டர்கிட்ட கூட இந்த மாதிரி நடந்துக்கணும்னா அவன் நடக்கல அவன் மேடம். அப்படி இல்ல. இவங்க எல்லாமே டிராமா பண்ணது. வெளியே போங்க. என்னோட உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கோப்பா. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ. என்ன மேடம், பண்ணிட்டு இதெல்லாம் இருந்தான் உண்மையே இல்ல மேடம். என்ன பண்ணிட்டு இருந்தான் மேடம் இது நான் நிரூபிக்க முடியும். அந்த பதிலா கூட நாங்க அது மாதிரி இருந்தோம். என்னோட அது வந்து கேரக்டர்ல அவங்க 2 வீடு எதுவும் சொல்ல தள்ளி முடியாது. நான் prove பண்ண முடியும். பேச்சுலர் வீடு இருந்தாங்க. 2 வீடு தள்ளி. ராக்கி மேடம் எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு எனக்கு. ராக்கி அன்னைக்கு என்ன பண்ண? ராக்கி நான் ஒண்ணும் பண்ணல. ராக்கி அன்னைக்கு வந்து இவ வந்து அந்த ராக்கி கட்டி போறேன் அப்படின்னு போனாங்க. நாங்க 2 பேருமே ஆளுக்கு தடுத்தோம். போற நிலைமை அடாமெண்டா இவ அடம் பிடிச்சி இவ போனா. சரி காலுக்கு சின்ன போற பொண்ணாச்சே, நிலைமைக்கு சரி நீ ராக்கி நான் கட்டாதேன்னு போனோம். என்ன பத்தி என்ன அந்த சொன்னாலும் ஸ்வீட்டை நான் எடுத்துட்டு இன்னும் போனா. prove பண்ணுவேன். நீ 2 மணி prove நேரம் ஆச்சு ஆள காணோம். நீ சரி prove ராக்கி பண்ணாத. கட்டிட்டு சின்ன விளையாடுறா போல இருக்கு. அங்க பக்கத்துல இன்னும் சின்ன குட்டி வீடெல்லாம் இருக்கு. சரி விளையாடுறா போல இருக்குன்னு கண்டிப்பா விட்டோம். கிடையாது. வந்தா That is அவசரமா வந்தா கதவை தட்டினா எரியுதுன்னா அவனை பத்தியா? என்னன்னு என்ன தெரியல. பத்தியா? அப்புறம் அம்மா விசாரிச்சாங்க. அப்புறம் நேரா இவ என்னமோ சொன்ன அம்மாட்ட, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு. எங்க வீடு இந்த படி ஏறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த சைட்ல அந்த பேச்சுலர்ஸ் வீடு இருக்கு. ஏன் பர்த்டே 10 or 11 o'clock சம்திங் அந்த லஞ்ச் டைம் பிரேக்ல அவங்க எல்லாம் கேக் வாங்கிட்டு வந்து நாங்க 3 பேரும் அந்த பேச்சுலர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எங்க பாட்டியோ சித்தியோ என்னாச்சு friends அன்னைக்கு? யாருமே இல்ல. எனக்கு கேக்லாம் வெட்டிட்டு அவங்க கேட்டுட்டாங்க உங்க பொண்ண கொஞ்ச நேரம் என் கூட நான் எங்க தப்பு மத்தியானம் எங்களோட தூங்கலாமான்னு கேட்டு எங்க அம்மா மொத்தம் இருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்கள அசிங்கமா இல்லையா? சரி ஒரு நிமிஷம் எது வேணா உண்மையா இல்ல இருக்கட்டும். மேடம் பேச்சுலர் வெயிட் யாரு என்னது Just wait. எனக்கு சொல்லு. யார பத்தி பேசுறான்னு எனக்கு தெரியல. இந்த இன்னும். பொண்ணு அந்த பையன் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொன்னப்போ இந்த பையன் சொன்னா அவளை பத்தி சொல்றதுன்னா நிறைய சொல்றதுக்கு இருக்கு. நான் அப்படி பண்ணல இந்த மேடம். மாதிரி அதத்தான் நீ சொல்லி இருக்கணுமே தவிர நான் பண்ணலன்னு சொன்னேன். அவங்க மேடம் ஸ்டோரி பண்ணது. ஆனா அவன் என்ன சொன்னான்னா இந்த பொண்ணுக்கு இப்படி தப்பு நடந்திருக்கு, யாரோ அபியூஸ் பண்ணிருக்காங்க, அது அவ குத்தமா இல்ல அவன் அவளதான் போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 6 பேரையும் தூக்கி உள்ள வச்சாங்க. அவளதானே நீ குறை சொல்லணும். வீட்டுக்கு போய் உட்காருவாள். எங்களுக்கு அவ குழந்தை தானே அவ. மேடம் அவளுக்கு அறிவு இருக்கு மேடம். அது நீங்க ஒழுங்கா வளர்ந்திருக்கணும். நான் ஒழுங்கா வீட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கணும். ஆர்கியூ பண்ண முடியும். சரி அவங்க சொன்னதெல்லாம் பொய்யாவே இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயம் ஒண்ணு கடத்தி கொண்டு போய் ஒளிய ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. சொன்னேன்ல, 4வது படிக்கிறதுக்கு குழந்தைய யாரோ அபியூஸ் பண்ணாங்க. அது அவ அது குறையா அவளா சொன்னல. மேடம் லாட்ச் போடுற கதவு அவ சொன்னா கேட்க நாங்க அடிச்சு திட்டி அப்ப நாங்க அவங்களோட ரொம்ப கொடுமை தஞ்சாவூர்காரங்க பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ண முடியும். சரி விடுங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு. காட்டி கொடுத்துட்டீங்க, நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க உங்க குணம். நீங்க சொன்னதே எல்லாம் உண்மையா இருக்கட்டும், அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கட்டும். அவ வந்து ஜுவனைல் கோர்ட்ல இருந்து ஒரு இது இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க இப்ப எங்களை தேடி வந்தீங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அது மட்டும் இல்லாம ரோட்ல நின்னு பேச முடியல, கடையில நின்னு பேச முடியல சொன்னீங்க. உண்மையாவே அவளை வச்சு நம்ம பேச முடியாது. அது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா அவளை பிரெயின் வாஷ் பண்றாங்க, தப்பா சொல்லி கொடுக்குறாங்க சொன்னீங்க.
இப்போ அந்த பொண்ணு இங்கே இருக்கா. எக்ஸைட் ஆகாம கத்தாம அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருங்க. அவ வந்தான்னா தாராளமா அவளோட 18 வயசுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போகலாம். ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ கேட்டதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு இல்ல, பார்த்ததெல்லாம் உண்மையா இருக்கணும்னு இல்ல. எப்படி உன்னை சாந்தி ப்ளீஸ், எல்லாமே உண்மையா இருக்கணும்னு இல்ல, புரியுதா? பயஸ்டா பார்க்காதே. பெத்த அம்மா உன்னோட, அவர் உன்னோட அண்ணா. உன்னை பத்தி எல்லாம் சொல்லி என்ன பத்தியும் கேவலப்படுத்திருக்க. அடோலசன்ஸ்ல இந்த மாதிரி ஏஜ்ல பிரச்சனைகள் இருக்கும், எந்த தப்பு நடக்கலாம். அது ஒண்ணும் உங்க தப்பு கிடையாது. அந்த பையன் தப்பா நடந்திருந்தாலும் அது அவன் தப்பு கிடையாது. அவனை பத்தி உங்ககிட்ட யாராவது அபியூஸ் பண்ணிருந்தாலும் அது உன்னோட தப்பு கிடையாது. நீங்க 2 பேரும் பேசி ஒரு டிசிஷனுக்கு வாங்க. டெஃபினட்டா கோர்ட்டோடது நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப அவங்க இங்க வந்திருக்காங்கன்னா இப்ப நீ கூடிய சீக்கிரம் உனக்கு நீ மேஜர் ஆக போற. ஸோ அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் யுவர் டெசிஷன். உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும். இப்போ நீ டெசிஷன் எடுக்கணும். இனிமே அழுக்க வீசிக்க வேண்டாம், முடிஞ்சாச்சு. நிறைய வீசிண்டாச்சு அந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ கொஞ்சம் மறந்து மன்னிச்சு கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன் ப்ளீஸ். காலேஜுக்கு அட்மிஷன் தான் வாங்கிச்சா? அதை பற்றி யோசிக்க விட்டாதான் வாங்குறது. அப்புறம் 42,000 ரூபாய் கொடுத்து எதுமா நேற்றுக்கு அட்மிஷன் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்களா? அட்மிஷன் இன்னும் வாங்கலை, அவங்க சொல்லியிருக்காங்க வாங்கணும். இப்போ எங்கிட்ட வந்தா சூசைட் பண்ணிக்குவேன்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க. மறுபடியும் அதே சொல்லியாச்சு. இப்போ நீ சித்ராட்டியும் பிடிக்கலன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்னு நீ என்ன நினைச்சு? நான் இப்பயும் சொல்றேன், நான் அந்த கோர்ட்ல போய் நான் சொன்னது நீ 2 கட்ட மனசுல பேசுறேங்கிற ஒரு ஒரு நிமிஷம். உங்க அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு அவளை பத்தி பயம். அதுதான் உங்க அம்மாவோட வரி என்னன்னா, தஞ்சாவூர்ல உனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. தட் இஸ் ஜெனரேஷன் கேப் இருக்கும். அதனால சித்திட்ட வந்திருக்காரு. சித்தி வீட்டுல இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்காரு, குழந்தை இருக்கு. பர்மனண்டா நீ இருக்க முடியாது, அங்க ப்ராப்ளம் இருக்கும். பலதரம் சொல்லிட்டு அடுத்தது உன்னோட ஃபியூச்சர் எப்படி, அதுதான் அவங்க கவலை. அந்த ஒரு காரணம் தான் இங்க இருந்து எப்படியா இருந்தாலும் நான் படிச்சிருவேன். நான் அந்த 3 இயர்ஸ் பிகாம் முடிச்சிட்டேன்னா எனக்கு அதுக்கு ஏதாவது ஜாப் கிடைச்சா நான் ஏன் இதுலயே படிச்சு நான் அதோடய CA பண்ணலாம்னு. அதெல்லாம் நடக்கும். நீ ஹாஸ்டல்ல இருக்க போறியா? ஹாஸ்டல்ல இருப்பேன். இல்ல எங்க சித்தியே எனக்கு இங்க இருந்து சூழ்நிலை இதெல்லாம் இருந்தது, ஓகே இருந்தது. சித்தியே வந்து கன்ஃபார்மா நீ வந்து இதுவாதான் இருக்க, உன்னால முடியும், இங்க இருந்து நீ படிக்கலாம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இருப்பேன். இல்லன்னா ஹாஸ்டலுக்கு போவேன். சொன்னாலும் சரியாகும்னு நீ நினைச்சு பேசுற. பாருங்கம்மா, அந்த குழந்தைய நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வேண்டாங்கிற அந்த கதைகளே வேண்டாம். அவ மேஜர் ஆகட்டும், மேஜர் ஆனதுக்கு அப்புறம் அவ முடிவு பண்ணுவா எங்க இருக்கணும். அந்த கதையுமே நீங்க கிளம்புங்கம்மா, நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். அவளுக்கு நாளைக்கு அங்க பிடிக்கலன்னா இவன் அத அவ பாத்துப்பா. she knows everything. கொஞ்சம் விட்டுடுங்க. let her take her decision. நீங்க அவள்கிட்ட உண்மையா இருந்திருக்கீங்கன்னா, அவளை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னா நிச்சயமா உங்கள்ட்ட திரும்பி வருவா. நீங்க கிளம்புங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. தயவு செஞ்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்காதீங்க அவங்களுக்கு. சும்மா டிஸ்டர்ப் ஆகிக்காதே. உன்னோட லைஃப்ல நீ செட்டில் ஆகணும், நல்லா படிக்கணும். பெரிய ஒரு சேலஞ்சே இருக்கும் உனக்கு, புரியுதா? டோன்ட் கெட் டிஸ்டர்ப்ட். ஓகே, ஜாகிரதையா இருமா. இப்போ எதுக்கு அழுகுற? இப்படி என் லைஃப்ல ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் எங்க அம்மா பண்ணிட்டே இருக்காங்க. நான் எப்படிதான் இருப்பேன்னு தெரியல. ஃபேஸ் பண்ணி தானேம்மா ஆகணும். இது வரைக்கும் வந்தாச்சு. ஒன்ஸ் யூ ஆர் எ மேஜர் தென் உனக்கு டிசிஷன் எடுக்க முடியும். தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்க வா, தைரியமா இருக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம ஒரே அடியா வருத்திடவும் கூடாது. அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியாது. அவங்க சிச்சுவேஷன் இருக்கிறப்ப அவங்க மட்டும் அப்படி இருந்தா பரவாயில்லையா மேம்? என்னையும் ஏன் மேம் அப்படி யூஸ் பண்ணாங்க? ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன அப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் சொன்னேன்ல, நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு இல்லை, நம்ம கேட்குறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு இல்லை. நம்மளோட மைண்ட் செட்டு, நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிறது கூட தப்பாக இருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம், அதை நம்ம எப்படி பார்க்குறோன்னு இருக்குல்ல. ஸோ அதனால நீ நினைக்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு இல்லைம்மா. அம்மா தப்பானவங்கன்னு ஒரு மைண்டில் ஒரு இது இருக்குது, ஐடியா இருக்குது. இல்லை மேம், நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா நல்ல வழியில் போயிருக்கலான்னு தான் நானும் சொல்கிறேன். இல்லைம்மா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஓகே, கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸ்டடீஸில். CA படிக்கணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். செல்ஃப் ஸ்டடி நிறைய இருக்கணும். யாரும் ஒன்று மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. காலேஜுக்கு போய் படிக்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால நீயே தான் உட்காந்து படிக்கணும். ஓகே, CPT நேரம் இது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.